இதில் எதுவுமே எனக்கு பிடிக்கல அப்படின்னு பேசணும். எனக்கு பிடிக்கல அப்படின்னு பேசுகிறதா இருந்ததுன்னா எப்படிங்க பேசலாம்? ஐ டோன்ட் லைக் அப்படின்னு பேசலாங்களா? சரி, ஐ டோன்ட் லைக் எனி ஆஃப் திஸ் அப்படின்னு பேசலாம். ஐ டோன்ட் லைக் எனி ஆஃப் திஸ், இதில் எதுவுமே எனக்கு பிடிக்கல அப்படின்னு அர்த்தம். சரி, இதில் எதுவுமே எனக்கு தெரியாது. எனக்கு தெரியாது அப்படின்னு பேசுகிறதா இருந்ததுன்னா ஐ டோன்ட் நோ அப்படின்னு பேசலாம் இல்லையா? சரி, ஐ டோன்ட் நோ எனி ஆஃப் திஸ் அப்படின்னா இதில் எதுவுமே எனக்கு தெரியாது, இல்லைன்னா இதில் எதுவுமே எனக்கு தெரியலை அப்படின்னு கூட அர்த்தம் எடுத்துக்கலாம். சரி, அவர்களில் யாரையுமே எனக்கு பிடிக்காது இல்லை பிடிக்கல அப்படின்னு பேசணும். எப்படி பேசலாம்? எப்படி பேசலாம் அப்படின்னா ஐ டோன்ட் லைக் எனி ஆஃப் தெம் அப்படின்னு பேசலாம். ஐ டோன்ட் லைக் எனி ஆஃப் தெம், அவங்கள யாரையுமே எனக்கு பிடிக்காது அப்படின்னும் அர்த்தம் எடுத்துக்கலாம். அவங்கள யாரையுமே எனக்கு பிடிக்கல அப்படின்னும் அர்த்தம் எடுத்துக்கலாம். சரி, அவன் உன்னோட ஃப்ரெண்டா, அவன் உன்னுடைய நண்பனா அப்படின்னு கேட்கணும். எப்படி கேட்கலாம் அப்படின்னா இஸ் ஹி எ ஃப்ரெண்ட் ஆஃப் யோர்ஸ் அப்படின்னு கேட்கலாம். இஸ் ஹி எ ஃப்ரெண்ட் ஆஃப் யோர்ஸ், இஸ் ஹி எ ஃப்ரெண்ட் ஆஃப் யோர்ஸ் அப்படின்னா அவன் உன்னோட ஃப்ரெண்டா. சரி, என்னை கிண்டல் பண்ணுற வேலைலாம் வச்சுக்காது, என்ன கிண்டல் பண்ணாத அப்படின்னு பேசணும். எப்படி பேசலாம் அப்படின்னா டோன்ட் மேக் ஃபன் ஆஃப் மீ அப்படின்னு பேசலாம். டோன்ட் மேக் ஃபன் ஆஃப் மீ, டோன்ட் மேக் ஃபன் ஆஃப் மீ அப்படின்னா என்ன கிண்டல் பண்ணாத. சரி, அவனை கிண்டல் பண்ணாத அப்படின்னு பேசணும். எப்படி பேசலாம்? டோன்ட் மேக் ஃபன் ஆஃப் ஹிம் அப்படிங்கிறீங்களா? சரி, டோன்ட் மேக் ஃபன் ஆஃப் ஹிம் அப்படின்னா அவனை கிண்டல் பண்ணாத. சரி, ரொம்ப தூரம் போயிடாத அப்படின்னு இங்கிலீஷில் பேசுகிறதா இருந்ததுன்னா டோன்ட் கோ டூ ஃபார் அப்படின்னு பேசலாம். டோன்ட் கோ டூ ஃபார் அப்படின்னா ரொம்ப தூரம் போயிடாத அப்படின்னு அர்த்தம். சரி, உணவை வீணாக்காதே அப்படின்னு பேசணும். சாப்பாட்டை வேஸ்ட் பண்ணாத. எப்படி பேசலாம் அப்படின்னா டோன்ட் வேஸ்ட் த ஃபுட் அப்படின்னு பேசலாம். டோன்ட் வேஸ்ட் த ஃபுட், சாப்பாட்டை வேஸ்ட் பண்ணாத. என்கிட்ட இதை பற்றி யாரும் இன்ஃபார்ம் பண்ணலை, என்கிட்ட இதை பற்றி யாரும் இன்ஃபார்ம் பண்ணலை அப்படின்னு பேசணும். எப்படி பேசலாம் அப்படின்னா ஐ வாசன்ட் இன்ஃபார்ம்ட் ஆஃப் திஸ் அப்படின்னு பேசலாம். இந்த வாக்கியம் பேசிவ் வாய்ஸில் இருக்கு. ஐ வாசன்ட் இன்ஃபார்ம்ட் ஆஃப் திஸ் அப்படின்னா என்கிட்ட இதை பற்றி யாரும் சொல்லலை, இன்ஃபார்ம் பண்ணலை அப்படின்னு அர்த்தம். சரி, என்னால் என்னையை பார்த்துக்க முடியும், எனக்கு யாரோட தயவும் தேவையில்லை, என்னால் என்னையை பார்த்துக்க முடியும் அப்படின்னு பேசுகிறதா இருந்ததுன்னா இங்கிலீஷில் ஐ கேன் டேக் கேர் ஆஃப் மை செல்ஃப் அப்படின்னு பேசலாம். ஐ கேன் டேக் கேர் ஆஃப் மை செல்ஃப், என்னால் என்னையை பார்த்துக்க முடியும். நாங்கள் அதை பார்த்து கொள்கிறோம் அப்படின்னு பேசணும். நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள், அதை பற்றிலாம் நீங்கள் கவலைப்படாதீங்க, நாங்கள் அதை பார்த்துக்கிறோம். இந்த மாதிரி பேசணும், நாங்கள் அதை பார்த்துக்கிறோம். எப்படி பேசலாம் அப்படின்னா வி வில் டேக் கேர் ஆஃப் தேட் அப்படின்னு பேசலாம். இந்த வி வில் இதோட ஷார்ட் ஃபார்ம் தான் வீல் ஆச்சுங்களா? சரி, வில் டேக் கேர் ஆஃப் தேட் அப்படின்னா வில் டேக் கேர் ஆஃப் தேட், நாங்கள் அதை பார்த்துக்கிறோம். நாங்கள் இதை பார்த்து கொள்கிறோம் அப்படின்னு பேசுகிறதா இருந்ததுன்னா வி வில் டேக் கேர் ஆஃப் திஸ் அப்படின்னு பேசலாங்களா? சரி, வில் டேக் கேர் ஆஃப் திஸ், வில் டேக் கேர் ஆஃப் திஸ் அப்படின்னா நாங்கள் இதை பார்த்துக்கிறோம். அவன் பசியிலேயே இறந்துட்டான், ஒருத்தங்க இந்த காரணத்தால் தான் இறந்துட்டாங்க அப்படின்னு பேசுகிறதா இருந்ததுன்னா இங்கிலீஷில் ஹி டைட் ஆஃப்னு சொல்லி அவங்க எதால் இறந்தாங்களோ அதை சொல்லுங்கள். இந்த மாதிரி வாக்கியங்களை கொடுக்கறதுக்கு எனக்கே ஒரு மாதிரி தான் இருக்குது. கற்றுக்குறோம் இல்லையா, நம்ம கற்றுக்க தான் செய்கிறோம். அதனால் இந்த மாதிரி வாக்கியங்கள்லாம் பார்த்து ஒரு மாதிரி நினச்சிக்காதீங்க. சரி, ஹீ டைட் ஆஃப் ஹங்கர் அப்படின்னா அவன் பசியிலேயே இறந்துட்டான் அப்படின்னு அர்த்தம். ஹங்கர் அப்படின்னா பசி அப்படின்னு அர்த்தம். அவர் மாரடைப்பால் இறந்து விட்டார் அப்படின்னு பேசணும். ஹீ டைட் ஆஃப் எ ஹார்ட் அட்டாக் அப்படின்னு பேசலாம். ஹீ டைட் ஆஃப் அ ஹார்ட் அட்டாக், ஹீ டைட் ஆஃப் அ ஹார்ட் அட்டாக் அப்படின்னா அவர் ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாரு. அவர்கள் ஊரில் இல்லை அப்படின்னு பேசணும். எப்படி பேசலாம் அப்படின்னா தே ஆர் அவுட் ஆஃப் டவுன் அப்படின்னு பேசலாம். தே ஆர் அவுட் ஆஃப் டவுன், அவங்க டவுனில் இல்லை அப்படின்னு அப்படியே அவுட் ஆஃப் டவுன்னா ஊரில் இல்லை அப்படின்னு அர்த்தம். நம்ம தமிழுக்கு ஏற்ற மாதிரி சொல்லணும் அப்படின்னா டவுனில் இல்லை அப்படின்னு கூட அர்த்தம் எடுத்துக்கலாம். சரிங்களா? சரி, நான் அதை பற்றி கேள்விப்பட்டதே இல்லை, நான் அதை பற்றி கேள்விப்பட்டதே இல்லை. எப்படி பேசலாம்? ஐ ஹாவ் நெவர் ஹர்ட் ஆஃப் தேட் அப்படின்னு பேசலாம். ஐ ஹாவ் நெவர் ஹர்ட் ஆஃப் தேட், நான் அதை பற்றி கேள்விப்பட்டதே இல்லையே. நம்ம தமிழில் பேசக்கூடிய அன்றாட வாக்கியங்களை இங்கிலீஷில் எப்படி பேசலாம்னு சொல்லி ஒரு 1000க்கும் மேற்பட்ட ஆங்கில வாக்கியங்களை தமிழில் மொழிபெயர்த்து ஒரு 5 PDF நான் ரெடி பண்ணியிருக்கேங்க. ஒரு PDFலையும் 200க்கும் மேற்பட்ட ஆங்கில வாக்கியங்கள் தமிழ் மொழிபெயர்ப்போடு இருக்குங்க.
ஸ்க்ரீனில் தெரியுற மாதிரி ஒரு பிடிஎஃபோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 49 ருபீஸ். ஆனால் இந்த 5 பிடிஎஃபையும் நீங்கள் 250 ரூபா கொடுத்துலாம் நீங்கள் வாங்க தேவையில்லை. ஜஸ்ட் 199 ருபீஸ் பே பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். உங்களில் சில பேருக்கு இந்த ப்ரைஸ் கொஞ்சம் அதிகமாக தெரியலாம். உங்ககிட்ட நான் பணிவோட சொல்லிக்கிறது என்னன்னா, இந்த 5 பிடிஎஃபையும் ரெடி பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு வாரம் டைம் எடுத்துக்கிச்சுங்க. ஸோ அந்த டைமுக்கு தான் நான் உங்ககிட்ட பணம் கேட்குறேனே தவிர மற்றதெல்லாம் எதுக்கும் கிடையாதுங்க. நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். பிடிஎஃப் வந்து இப்படி தாங்க இருக்கும். ஸோ விருப்பம் உள்ளவங்க ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு கால் பண்ணுங்கள்.